ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாக்கி லட்சுமியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து பாக்கியா வந்து சுதாகர்கிட்ட போயிட்டு அந்த சவால் விட்டது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்ன நடக்குதுன்னா, சுதாகரோட பையன் வந்து இது மாதிரி போதைப் பொருள் கடத்தினா அப்படிங்கிற மாதிரி தவறான பாதையில் நடத்தினால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இனியோட வாழ்க்கையும் போயிடுச்சு. இனியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த குடும்பமே இந்த மாதிரி பண்ணுதுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஏமாத்துறாங்கம்மா, பொய்யா நடிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஹோட்டலில் வாங்குறதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இந்த கல்யாணமே பண்ணணும், அதுக்காக தான் அவங்க ஹோட்டலில் கார்னர் பண்ணணுங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லின்னு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பாக்கியா என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு அழுகுறாங்க. ஈஸ்வரியை பார்க்கப்போ கடுப்பாக இருக்கு. ஏண்டி என்ன மாதிரி பேசினேன், இப்போ என்னமோ ரொம்ப அழுதுகிட்டு இருக்க, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. இந்த சீரியலை முடிங்கப்பானா முடிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைனா நாங்களே அந்த கோர்ட்டில் கேஸை போட்டு வந்து இந்த சீரியலை முடிங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. பாக்கியாவும் வெறி ஆகி கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சுதாகரன் கொண்டு சவால் விடுறாங்க. என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க, நான் சும்மா இருந்தேன். இது என் பொண்ணு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்கியலட்சுமி வந்து சவால் விடுறாங்க. இதை பார்க்குறப்ப ஒவ்வொரு தென்றல் புயலாகி வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. சீக்கிரம் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சீரியலை முடித்தா நல்லாயிருக்கும். பார்க்குற எங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். ஆஹா, சீரியலை முடிச்சிட்டாங்கப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.